அரவிந்த ஆசிரமத்தின் பழைய ஆசிரமவாசியான கிரிதாரிலால் நேற்று மாலை வந்து ஆசிரமத்தில் தங்கியிருக்கிறார். இன்று காலை அவர் பகவானிடம் கேட்டார், கலியுகம் இத்தனை 1000 வருடங்கள் கொண்டது, இத்தனை வருடங்கள் கடந்தன, மேலும் இத்தனை வருடங்கள் உள்ளன என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது. இந்த யுகம் எப்போது முடியும் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று பகவானிடம் கேட்டார். பகவான் கூறினார், நான் காலத்தை உண்மை என கருதுவதில்லை. அதனால் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவதில்லை. இறந்த காலத்தை பற்றியும் முன்பு இருந்த யுகங்களை பற்றியும் நமக்கு ஒன்றும் தெரியாது. எதிர்காலத்தை பற்றியும் நமக்கு தெரியாது. ஆனால் நிகழ்காலம் இருக்கின்றதென்பது தெரியும். அதை முதலில் தெரிந்து கொள்வோம். அப்போது எல்லா சந்தேகங்களும் தீரும். சிறிய இடைவெளிக்கு பின் பகவான் மறுபடியும் கூறினார், காலமும் தேசமும் மாறக்கூடியவை. ஆனால் சாஸ்வதமானதும் மாறுதலற்றதுமான ஒன்று உண்டு. உதாரணமாக, தூக்கத்தில் உலகமும் காலமும் கடந்தோ அல்லது எதிர்காலமோ ஒன்றுமே நமக்கு இருப்பதில்லை. ஆனால் நாம் இருக்கின்றோம். மாற்றமில்லாததும் சாஸ்வதமானதுமான முதலில் தெரிந்து கொள்வோம். எப்போது கலியுகம் தொடங்கியதென்றும் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பின் முடியப் போகின்றதென்றும் அறிவதால் நமக்கென்ன பலன்? கிரிதாரிலால் மறுபடியும் கூறினார், தேசங்களை கடந்த உணர்வு நிலையில் உள்ள ஒருவருக்கு இத்தகைய கேள்விகள் பயனற்றவையே என்று எனக்கு நன்கு தெரியும். ஆனால் போராடும் ஜீவான்மாக்களான எங்களுக்கு இவை இந்த விதத்தில் முக்கியமானதாக இருக்கலாம். முந்தைய யுகங்களில், உதாரணமாக சத்திய யுகத்தில், மனிதன் கலியுகத்தில் இருக்கும் அளவுக்கு தாழ்வு அடையவில்லை. அப்போது அவனுக்கு முக்தி அடைவது இப்போதை விட சுலபமாக இருந்தது என்று கூறப்பட்டுள்ளதே. இதற்கு பகவான் பதிலளித்தார், இப்போது இந்த யுகத்தில் முக்தி அடைவது சத்திய யுகத்தை விட மிக மிக எளிதென்று சொல்லப்படுகிறது. அந்த யுகங்களில் அநேக வருடங்கள் தவம் செய்தே சாதிக்கக்கூடியதை கலியுகத்தில் சில நாட்கள் அல்லது சில மணி நேரம் தவமே அடைய செய்ய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. அதைத்தான் நூல்கள் அறுதியிட்டு கூறுகின்றன. மேலும் அடைவதற்கு ஒன்றும் இல்லை. குறிப்பிட்ட கால வரையறைக்குள் அடைய வேண்டும் என்பதில்லை. நீ எப்போதும் அதுவே. நீ எதையும் அடைய வேண்டியதில்லை. நான் எல்லைக்குட்பட்டவன், நான் இந்த உபாதி அல்லது உடல் என்ற எண்ணத்தை மட்டுமே விட வேண்டும். பகவான் இங்கே நீ எப்போதும் அதுவாகவே இருக்கின்றாய், அடைவதற்கு ஒன்றும் இல்லை என்று கூறுகின்றார். ஆனால் பலர் அடைவதற்கு ஏதேனும் ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு அதற்கு பல பாதைகளையும் அமைத்து கொண்டு அந்த பாதைகளின் வழியாக கடினமாக பயணித்துதான் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் எப்போதும் அதுவாக இருப்பதை உணர்வதில்லை.